அப்பத்தை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அப்பத்தை பிட்டார், ஆசீர்வதித்தார், பிட்டார் எனும் போது அவருக்கு என்ன நினைவுக்கு வந்தது தெரியுமா? அன்றைக்கு வழக்கமாக அவர்கள் தலைமுறை தலைமுறையாக கொண்டாடிய அந்த பாஸ்கா அப்பம் மட்டுமல்ல, தன்னுடைய உடல் சுக்கு நூறாக நாளை கிழிக்கப்பட இருக்கிறதே, அது நினைவுக்கு வந்தது நம்ம ஆண்டவருக்கு. என் உடலை பிட்டு கொடுக்க போகிறேன் உங்களுக்காக என்று. அதே போலத்தான் அந்த ரசத்தை ஆசீர்வதித்து இதை வாங்கி பருகுங்கள் என்று சொல்லும் போது ஆண்டவருக்கு நினைவுக்கு வந்தது, அடுத்த நாள் தன்னுடைய கடைசி துளி ரத்தம் வரை எல்லாருக்காகவும் என் ரத்தத்தை சிந்த போகிறேனே, இதை வாங்கி பருகுங்கள்.